சப்பானியாக வந்து அவர் வாழ்ந்தார் கமல் அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீதேவி இன்றைக்கும் மயில் அப்படின்னு சொன்னோம்னா அது அப்புறம் தன்னை வந்து அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் தமிழ் தெலுங்கு அதுக்கப்புறம் ஹிந்தியில் போய் அங்கேயே பர்மனெண்ட்டாக ரொம்ப நாள் ஆதிக்கமாக இருந்து இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சினிமாவில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க கூட அப்போ வந்து இருந்தப்போ வந்து அவங்களும் நம்மளும் புதுசு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்களோ ஒழிய அவங்களும் வந்து நம்ம ஒரு பெரிய ஹீரோ அல்லது ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற ஃபீலிங்கில் இது பண்ணல. ரஜினி அவர்களுக்கு கூட வந்து அப்போல்லாம் தமிழும் தெரியாது. டைலாக் கையில் கொடுத்து இருந்தாங்க பேப்பர்னு சொல்ல முடியாது. ரஜினி வந்துட்டு கையில் கொடுத்துருவோம். ஸ்ரீதேவி இவருக்கெல்லாம் வந்து ரஜினி அவர்களுக்கெல்லாம் வந்து நான் ஒரு 7-8 தடவை 10 தடவை திருப்பி சொல்லுவேன், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ நான் வந்து அதை படித்து காமிச்சோம்னா அப்புறம் அப்படியே கேட்டு நான் ஒரு 7-8 தடவை சொன்னதுக்கப்புறம் அப்புறம் மைண்டில் வாங்கிடுவார். அது வரைக்கும் சாரி ப்ளீஸ் இன்னொரு தடவை அப்படின்பார். அப்புறம் நான் ஒரு இன்னும் 7-8 தடவை சொன்னதுக்கப்புறம் நான் எங்கேயோ போயிட்டு இப்படி திரும்பி பார்த்தா அங்கே இருக்கிற மரத்தில் முட்டிக்கிட்டு அந்த டைலாக் சொல்லிட்டு இருப்பார். இல்லைன்னா எங்கேயா செவுத்தில் முட்டிக்கிட்டு சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் தனியாகவே தலையில் இப்படி அடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருப்பார். அதாவது இன்றைக்கி வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அவர் இந்த அளவு வளர்ந்துருக்காருன்னு சொன்னால் உழைப்பு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஸோ ஒரு நம்ம வில்லன் கேரக்டர் தான் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த வில்லன் கேரக்டரை எப்படி பேர் வாங்குற அளவு செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து அதை ருசித்து உழைச்சி அவ்வளோ தூரம் வந்து உழைச்சி அவர் செஞ்சார். அதுதான் இன்றைக்கி மாபெரும் வளர்ச்சிக்கு காரணம். அதனால் அது ஆரம்பத்திலேயே கண்கூட பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி கமல் அவர்களும் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகி அவரும் செஞ்சார். அது எப்படி நடிக்கணும், அது சப்பானிங்கிற கேரக்டர், இது ஒரு வித்தியாசமான கேரக்டர் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 பேருமே அந்த அளவுக்கு நல்லா ரசித்து செஞ்சாங்க. அப்போவே கமல் அவர்கள் ரஜினி அவர்களுக்கு தெரியல. அவர் சாதாரணமாக ஏன்னா அவர் மைண்டு பூரா அவர் நடிக்கிறதே இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தது படத்தில் நான் உடனே மீட் பண்ண முடியல. ஏன்னா ரயில் வந்து புதுமுகங்களை வச்சு பண்ணது கிழக்கே போன ரயில் எங்கள் டைரக்டர் கூட. 3வது சிவப்பு ரோஜாக்களில் மறுபடியும் கமல் அவர்களையும் ஸ்ரீதேவியும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்போவே கமல் வந்து யார் டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அப்படிங்கும்போது அசிஸ்டண்ட் ராஜன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்டார், என்ன இந்த சீனுக்கு என்ன டைலாக் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் டைலாக்ஸு படித்து காமிச்சேன். அப்போது அவர் வந்து எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு சொன்னார், மருதி எனக்கு என்னமோ இந்த ஆள் சாதாரணமாக தெரியல, சினிமாவில் பெருசாக ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு, எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு சொன்னார். என்னையா கமல் உன்னை பற்றி இப்படி சொல்கிறாப்புலன்னு. ரொம்ப சந்தோஷம் சார், அவருக்கும் நல்ல அனுபவமுள்ள நடிகர் இல்லையா. ஸோ நான் போய் டைலாக் சொல்லும்போது பிடிக்கும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார், அப்சர்வ் பண்ணியிருப்பார் அப்படின்னு. ஸோ அதனால் அதில் வந்து ஸ்ரீதேவியும் நான் போய் சொல்லிக் கொடுக்கும்போதெல்லாம் அப்புறம் நான் தான் டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது டைலாக்ஸ் என்ன எதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போவே வந்து ஒரு அறிமுகங்கள் கொண்டு இருந்துருச்சு. ஏன்னா உதவி இயக்குனராக இருந்ததுனால வெளியே சாதாரணமாக உதவி இயக்குனராக வந்து எங்கேயோ வேறு யாரோ வெறும் கிளாப் அடிச்சுட்டு அப்படியெல்லாம் போகாமல் அதில் கிளாப் அடிக்கிறதுனாலும் நான் போய் இது பண்ணுவேன், கண்டினியூட்டி எழுதுறது அது இதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். டைலாக்ஸும் அந்த படத்துக்கு நான் எழுதினேன், அவங்ககிட்ட போய் டைலாக் சொல்கிறது நான் போய் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நல்லா அவங்களுக்கு வந்து மைண்டில் ஏறுற அளவுக்கு இருந்தது என்ன. அதனால் இவங்க 2 பேரும் என்ன கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. ரஜினி அவர்கள் வந்து அடுத்த படங்கள் எதுவுமே செய்யலை. அவர் அடுத்தடுத்து வெவ்வேறு படங்கள் செஞ்சுட்டு போனார், காம்பினேஷன் இல்லை. அதனால் பின்னால் வந்து நமக்கு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் 7 தடவை 8 தடவை வந்து ஒருத்தர் டைலாக் படித்து நடித்து காமிச்சவன் அப்படிங்கிறது, அப்படி ஒரு ஆள் இருந்தாரா அப்படிங்கிறது யாரோ சொன்னாங்க, அவங்க சொல்லி தான் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அவர் தான் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நாள் நான் சொல்கிற வரைக்கும் தெரியல. அப்படியா அப்படின்னு நான் வந்ததுக்கப்புறம் சினிமாவில் நல்லா வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மீட் பண்ணிக்கும் போது தான் பழக ஆரம்பிக்கும் போது தான் சொல்லும்போது அப்படியே எனக்கு ஞாபகமே வரலையே சார் அப்படிம்பார். ஸோ அதனால் எனக்கு அந்த இது சுவாரஸ்யமாக இருந்தது. அவங்க கூட பழகின அந்த நாட்கள் வந்து ரொம்ப இனிமையான நாட்கள், சுவாரஸ்யமான நாட்கள். ஸோ அது இன்னும் கூட அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். இப்போவும் கமல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் வந்து அந்த 16 வயதில் படத்தில் அந்த ஆத்தா வாடு வளர்த்தா கோழி வளர்த்தா, ஆனால் நாய் வளர்க்கல மயில், அதுக்கு பதிலாக அந்த சப்பானி தான் வளர்த்தாங்க போது அப்படி கடக்குன்னு டியர்ஸ் அங்கே விழுந்ததை வந்து பார்த்து நான் அப்படியே அவ்வளோ ஃபீல் பண்ணோம் அந்த டைலாக் விஷயம். அதே மாதிரி அதில் ரஜினி அவர்களும் ஒவ்வொரு இடத்துக்கும்
அது இது எப்படி இருக்குது இது அப்படின்லாம் ஒவ்வொரு இடம் பேசுகிற இடமும் ஒவ்வொரு ரியாக்ஷனும் அதெல்லாம் அந்த கண்ணுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினிகிட்ட வந்து அப்போவே அந்த ஷார்ப்னஸ் ஒரு ஒரு சிங்கமாக ஒரு வில்லனாக இருந்தால் கூட அந்த ஒரு இது இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு இனிமையான நாட்கள். இப்போ மறுபடியும் அந்த படம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க வேறு மாதிரி டிஜிட்டலில் சவுண்டு வச்சு. ப்ரொடியூசர் ராஜ்கண்ணு சார் வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தா கூட எனக்கு வந்து அந்த படம் வந்து இன்றைக்கி ப்ரெசன்ட் டேக்கு தகுந்த மாதிரி அந்த படம் தெரியுது. ஸோ மறுபடியும் அந்த படம் வரும்போது இன்னொரு தடவை இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் பார்த்து பிரமாதமாக ரசிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் சிறப்பான ஒரு படம். இல்லை இந்த படத்துக்கு நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுருந்தேன். நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு அப்படியே டைரக்டராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டைலாக்ஸ் எல்லாம் எழுதினேன், சேவ் ப்ராஜெக்ட்லாம் டைலாக் எழுதினேன். அதனால் அடுத்து இம்மிடியட்டாக டைரெக்ஷன் பண்ணுங்கிற மாதிரி ஐடியா இருந்தேன். டக்குன்னு அவர் நீ தான் என் ஹீரோ அப்படின்னு சொல்லி நீ என் கூட வர்ற அப்படின்றார். இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை அப்புறம் நான் இல்லை நான் டைரெக்ஷன் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் டைரெக்ஷன் அப்புறம் பண்ணலாம், ஒரு 40 நாள் 45 நாள் அவ்வளோதானே, அதுக்குள்ளே நான் படம் முடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் வந்து ஒரே சைடில் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் டைரெக்ஷன் பண்ண. அது இல்லை சார் அப்படின்னு சொல்லி நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். இந்த படம் நீங்கள் டைரக்டர் மட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு 3 படத்தில் காசு சேர்த்திருக்கீங்க. ஸோ அப்படி சேர்த்துன கை காசு போட்டு சொந்த படமாக எடுக்கிறீங்க, அதனால் நான் தான் ஹீரோ நடிக்கணுமா, நல்லா இன்னொரு தடவை யோசனை பண்ணுங்கண்ணே. நீ என்ன இது பண்ணாத, எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீ நல்லா நடிப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ரயில் பீரியட்லேருந்தே நீ எல்லாத்துக்கும் டைலாக் சொல்லி கொடுக்குறது அது இது அப்போ இருந்தே நான் ஃபஸ்ட் படத்துலேருந்தே நான் உன்னை அப்சர்வ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசாமல் வந்து நடி அப்படின்னாரு. சரி வேறு வழி இல்லை. அப்புறம் டைரெக்ஷன் வந்து இன்னொரு 3 மாதமோ 4 மாதமோ கழித்து தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி தள்ளி வச்சுட்டு அப்புறம் போனேன். ஏன்னா அந்த படத்துக்கு டைலாக்ஸும் நான் தான் எழுதினேன் புதிய வார்ப்புகளுக்கு. ஸோ அவருக்கு என்னென்ன ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இவன் டைலாக்ஸ் எழுதுனா அங்கேயே கூடவே இருந்தால் அசிஸ்டன்ட் மாதிரி கூடவே இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணது. அப்புறம் அவர் முதலேருந்தே ரயில் பீரியட்லேயே வந்து நான் சுதாகருக்கு அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் பண்ணும்போது டைலாக் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே வந்து அவருக்கு புது ஆளுகிட்ட சொல்லிக் கொடுக்கும்போது நான் நடித்து தான் காமிக்க வேண்டியிருக்கும். இப்போது ரஜினி அவங்கெல்லாம் சும்மா மாடுலேஷனோட அப்படி சொல்லி பேசுனா போதும், அவ்வளோதான். கமல் அவங்ககிட்ட ஸ்ரீதேவிட்டெல்லாம் சொல்லுவோம். பட்டு ரயிலில் வந்து புதுசு அப்படிங்கும்போது அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸோடு நம்ம வந்து சொல்லி காமிக்க வேண்டியிருக்கும். அதை பார்த்ததுலேருந்தே அவருக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போவே ஒரு வேர்டு சொன்னார், ஒரு வேளை இந்த தெலுங்கார பையன் வந்து எனக்கு அங்கே போய் காலை வாரிட்டா லொக்கேஷனில், சுதாகர் நீ தான் என் ஹீரோ, ஏன்னா நீ அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நான் கவனிச்சுட்டு இருந்தேன். நான் சொன்னேன், இல்லை சார் இன்னும் 15-20 நாளுக்கு மேலே டைம் இருக்குது, அதனால் அதுக்குள்ளே வந்து அவருக்கு தமிழ் தெரியாதனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, தமிழ் அதுக்குள்ளே ஒரு டைலாக்ஸ் வரைக்கும் கற்றுக்க வச்சுக்கலாம், ட்ரைனிங் கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சுதாகர் நான் வந்து இது பண்ணேன். ஸோ அப்போ இருந்தே ஒரு மைண்டில் வச்சுட்டு இருந்ததுனால என்ன புதிய வார்ப்புகளில் வந்து ரதி எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சாங்ஸ் இளையராஜா வந்து எல்லாமே கம்போஸ் பண்ணிட்டார், ஸ்கிரிப்டும் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஹீரோ மட்டும் அவர் நினச்ச மாதிரி இல்லை. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து டக்குன்னு நீயே வாயா அந்த வாத்தியாரை நீயே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபிக்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் சரி டைரக்டர் கூப்பிட்றாருங்கும் போது சரி போய் நடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் 2-3 நாள் வரைக்கும் நான் ஒன்றும் சொல்லவே இல்லை யாருக்கிட்டையும், நான் இந்த மாதிரி ஹீரோவை நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சினிமாவில் எது வேணால் நடக்கலாம், அவர் பாட்டில் சொல்லிட்டாரு, நாளைக்கு ரெஸ்ட் பார்த்துட்டு ஏதாவது ஃபீல் பண்ண என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் 3ஆவது நாள் வந்து அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு டே எடுத்தது ரஸ் எல்லாம் வந்து உடனுக்குடனே வந்து மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சு அது வந்து டெவலப் பண்ணி நேராக அங்கே வந்தது. அப்போ தேனியில் ஏதோ ஒரு தேட்டரில் போய் காலங்காத்தால் ஏதோ ஒரு சின்ன தேட்டரில் டூரிங் டாக்ஸா இல்லை எந்த தேட்டர் தான் இருந்தது தெரியல, அதில் போய் போட்டு பார்த்துட்டு வந்தார். போட்டு பார்த்துட்டு வந்து 3ஆவது நாள் வந்து நிவாஸ் எல்லாம் வந்து ராஜன் நல்லா இருக்கு ரஷ் நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. உடனே நல்லா இருக்கியா ரஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணலாம் ஷூட்டிங் அப்படின்னாரு. அன்னைக்கு நைட்டு தான் உட்காந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட் லெட்ரு அதை நான் வந்து எழுதினேன். அது எழுதும்போது என்னென்னா எங்கள் அம்மா வந்து இந்த ரயில் பீரியட்லேயே கேட்டாங்க. கிழக்கு ரயில் பீரியடில் லீவுக்காக படம் ரிலீஸ் நேரத்தில் ஊருக்கு போயிருந்தேன். அப்போது இந்த சுதாகர் வந்து மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதியில் உட்கார வச்சு இழுத்துட்டு வர மாதிரி ஒரு ஷாட்டு, ஒரு ஆள் இழுத்துட்டு வரணும். அந்த ஊரில் யாரை பிடிச்சி இழுத்துட்டு வரனாலும் ஆளுங்க லைனாக வர்றானுங்க, ஆனால் இழுத்துட்டு வரும்போது மெல்ல கேமரா இப்படி பார்த்துட்றானுங்க. அதாவது புது ஆளுகளுக்கு எப்போவுமே இந்த கேமரா ஓடுதுங்கும் போது அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்.
மெல்ல அது இழுத்துட்டு வரவே டக்குன்னு மெல்ல கேமராவை வெட்டி பார்த்துட்டு அது ஒரு மாதிரியாக படம் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு 2 பேர்த்த பார்த்தாரு டைரக்டரு, சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாலேருந்தே இந்த மாதிரி புது ஆளுகளை வச்சு இது பண்ணும்போது அவருக்கு இதாக இருக்கிறதுனால அப்புறம் அப்படியே யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் பரவாயில்ல சார், நான் இழுத்துட்டு வர்றேன், ஏதாவது சின்னதாக எதாவது இருந்தால் கூட அங்கங்கே பேசிக்கலாம் அப்படின்னு. சரி வாயா நீ, அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை இழுக்கிறது முதல் நான் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தேன். அதாவது கேமரா பார்க்காம கரெக்டாக அந்த வில்லேஜ்காரை இழுத்துட்டு வர மாதிரி. அதை ஒரு பெரிய போஸ்டரை எடுத்து வச்சுருந்தாங்க, அது ஸ்டில் எடுத்து வச்சுருந்தாங்க. அதை கிழக்கே போகும் ரயில் ரிலீஸ் அப்போ போஸ்ட் ஒட்டிட்டாங்க. அது கோயம்புத்தூர் நான் போய் இறங்குற லீவுக்கு படம் ரிலீஸ் ஆகிட்டு அது ஊர் பூரா நான் கழுதையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருக்கிற மாதிரி போஸ்டர், இப்படி கழுதையை பிடிச்சிட்டு இது பண்ணுற மாதிரி. இது எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்துட்டு எங்கள் பாட்டிக்கெல்லாம் அதை உங்கள் பாக்கியம்தான் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனோடனே, ஏடா போய் கழுதையை பிடிச்சி இழுக்கா மெட்ராஸுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி என்ன கிண்டலாக சொன்னாங்க. அவங்களுக்கு நடிப்பு அப்படிங்கிற மாதிரி தெரியல, ஆனால் ஊரில் எல்லோரும் இப்படி கழுதையை பிடிச்சி இழுத்துறது பாக்கியராஜ் தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா கேட்டேன், ஏன்னா அந்த சுதாகர் கேரக்டர் நீ செய்யக்கூடாதா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. அம்மா காக்கைக்கு தன் குஞ்சு பொண்ணு குஞ்சு, ஸோ உனக்கு நான் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குன்னு ஒரு இதெல்லாம் வேணுமல்லம்மா ஹீரோவுக்கு நடிக்கிறதுன்னா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேணா பாரு, உங்கள் டைரக்டர் உன்னையே ஹீரோ வச்சு அடுத்து படம் எடுப்பார், வேணா பாரு அப்படின்னா. ஸோ எங்கள் அம்மா ஒரு ஆசையில் தன் மகனை பற்றி ஒரு ஆசையில் அவங்களுடைய ஃபீலிங் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா சிவப்ரோஜாக்கள் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது புதிய வார்ப்புகள் போகும்போது கடைசி நேரத்தில் திடீர்னு வாயா அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா சொன்னது அப்படியே எனக்கு மைண்டுக்கு வந்தது. அப்போ அந்த லெட்டர் எழுதும்போது, அம்மா வாய் முகூர்த்தம் நீ சொன்ன என்ன ஃபீலிங்கில் சொன்னையோ அதே மாதிரி எங்கள் டைரக்டர் என்னை கூப்பிட்டு வந்து ஹீரோ நடிக்க வச்சுருக்காரு. 3 நாள் ஆச்சு ரஷ் பார்த்துட்டு இப்போ ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கன்டினியூ பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் உன் வாய் முகூர்த்தம் நீ நினச்ச மாதிரியே உன்னை ஆத்மார்த்தமாக நீ ஃபீல் பண்ண மாதிரியே நான் ஹீரோவாகி நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு லெட்டர் எழுதினேன்.